கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலனையும் சுக்கிர பேச்சு பலனையும் நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அதாவது கும்ப ராசிக்கு 12ஆம் இடம் விரைய ராசிக்கு செல்கிறார். அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. சுக்கிரனும் 12ஆம் இடத்தில் செல்வதால் அதிக செலவுகள் தங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனையில் கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. பேச்சில் சூடு பறக்கும். செலவுகள் பல மடங்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எதையும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தியுங்கள். நல்ல நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கு உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோர் ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், ரசாயன பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய், தேங்காய், ஏலக்காய் போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. நோய் நொடியை பொறுத்தவரை இரத்த அழுத்தம், பிபி, சுகர் பேஷண்ட்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிவாரணம், மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறையை பொறுத்தவரை கவனம் தேவை. தங்கள் மீது வீண் பழிகள் வரலாம். கட்சிக்குள் தங்களுடைய செல்வாக்கு குறையலாம். உங்க புகழுக்கு களங்கம் ஏற்படலாம். ஆகவே அரசியல்வாதிகள் கவனமாக செயலாற்ற வேண்டும். மருத்துவத்துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும். அந்த பிரயாணங்களினால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ஆக மொத்தம் கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சியினால் நன்மையை விட தீமைதான் அதிகரிக்கிறது. பணம் அதிகம் செலவாகும். கோயிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.